இப்போ நம்ம வந்து பயிற்சி 1.5 பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் மற்றும் ஜி என்னும் சார்புகளை பயன்படுத்தி எஃப் ஆஃப் ஜி மற்றும் ஜி ஆஃப் எஃப்ஐ காண்க. வைக்கிற வந்து எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் என்பது சரியாக சோதிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு செம்மை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6 ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்னதை கண்டுபிடிக்கணும்னா, எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்ஆ, இது வந்து ஈக்குவல் வந்து சமமாக வருதா அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எஃப் ஆஃப் ஜியை நம்ம இப்போது எப்படி எழுதுவோம்னா, எஃப் வந்து ஃபஸ்ட்டு போடுவோம், ஜியை உள்ளக்க போட்டுக்கிடுவோம், ஜி ஆஃப் எக்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறத எப்போதுமே ஃபஸ்ட்டு வெளியே போட்டுக்கிடுவோம், அடுத்தது ரெண்டாவது இருக்கிறத உள்ளக்க போடுவோம். இப்போ வந்து எஃப் ஆஃப் இந்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூவை நம்ம இதில் சப்ஜெக்ட் பண்ணணும். இந்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் ஸ்கொயர், அது நம்ம இதை சப்ஜெக்ட் பண்ணியாச்சு. அதாவது இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயருங்கிறத சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தேவை. ஆனால் நமக்கு சம்மில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் 6ன்னு. அப்போ நமக்கு எதுக்கு வேணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இங்கே எக்ஸ் இருக்குது, அதனால் இங்கே இந்த எக்ஸ் இருக்குது, அதனால் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஸ்கொயரு இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 6ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம்னா, எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா, ஜி ஆஃப் எஃபோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இது நம்ம இப்போ எப்படி எழுதுவோம்னா, ஜியை வெளியே போட்டுக்கிறோம், ஏன்னா ஃபஸ்ட் இருக்கிறது எப்போதும் வெளியே போட்டுக்கிறோம், வைக்கிற எஃப் உள்ளக்க போட்டுக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜியை வெளியே போட்டாச்சு, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், அது என்னதுன்னா எக்ஸ் மைனஸ் 6ன்னு, அதை நம்ம உள்ளக்க போட்டிருக்கோம். இப்போ வந்து ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6ஓட வேல்யூவை நமக்கு கண்டுபிடிக்கணும். நமக்கு அது தெரியாதுல்ல, அதை நம்ம அப்போ வந்து ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ தெரியும், அது என்னதுன்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம வந்து ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 6 இதில் சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா, எக்ஸ் மைனஸ் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து எக்ஸ் மைனஸ் 6 போட்டுக்கிறோம், இந்த ஸ்கொயர் அப்படி இருக்குது. இப்போ இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவோட ஒத்துருக்கா, அதுக்கு என்ன, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ வந்து அதுபடி இதை நம்ம இது எழுதுகிறோம். ஏ இருக்கிற இடத்துல வந்து எக்ஸ் இருக்குது, பி இருக்கிற இடத்துல வந்து 6 இருக்குது. அப்போ வந்து ஏ ஸ்கொயர்டாக அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2abயா, அப்போ மைனஸ் 2, ஏக்கு பதிலாக இங்கே எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 6 இருக்குது, அதை போட்டிருக்கோம். ப்ளஸ் பி ஸ்கொயர்டாக அப்போ 6 ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இதை பேருக்கு நான் வந்து ஈரார் 12x 6 ஸ்கொயர்டு பண்ணால் என்ன கிடைக்குன்னா 6 × 6 6 36ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து இது நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கணும், ஜி ஆஃப் எஃபோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கணும். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ ஜி ஆஃப் எஃபோட வேல்யூ சமம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைச்ச ஜி ஆஃப் எஃபோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 கிடச்சிருக்கு. ஜி ஆஃப் எஃபோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 16ன்னு 36ன்னு வந்திருக்கு. இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லைல்ல. அப்போ நம்ம வந்து என்ன எழுதணும்னா, எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ நம்ம வந்து 1வது சம் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது 2வது சம்முக்கு போக போகிறோம். இப்போ 2வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் வந்து சரியா அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு இருக்கிறது வந்து எஃப் ஆஃப் ஜியை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்போதும் போல் எஃப் வெளியே போட்டுக்கிறோம், ஜியை உள்ளக்க போட்டுக்கிறோம், ஜி ஆஃப் எக்ஸுன்னு. இப்போ வந்து எஃப் வெளியே போட்டுக்கிறோம், ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், என்னது 2x ஸ்கொயர் மைனஸ் 1, அதை நம்ம இப்போ இதில் எடுத்து போகிறோம், 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ வந்து நமக்கு எஃப் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 1ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏற்கனவே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/x அப்படின்னு தெரியும். அப்போ நமக்கு வந்து எஃப் ஆஃப் 2x ஸ்கொயர்டு மைனஸ் 1ஓட வேல்யூ தேவை. அப்போ வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து 2 இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 2x ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இதோட வேல்யூ கிடச்சிருக்குன்னா, எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ வந்து 2/2x ஸ்கொயர்டு மைனஸ் 1ன்னு கிடச்சிச்சு. இப்போ நம்ம இந்த சைடு இருக்கிறத கண்டுபிடிக்கணும், அதாவது ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா, ஜி எப்போதும் போல் வெளியே போட்டுக்கிடுவோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்பரை எப்போதும் நம்ம வெளியே போட்டுக்கிடுவோம், 2வது நம்பரை உள்ளக்க போட்டுக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸுன்னு. இப்போ வந்து ஜியை நம்ம போட்டாச்சு,
எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். என்ன தெரியும்னா 2/xன்னு தெரியும். அதை நம்ம எழுதிக்கிறோம் 2/xன்னு. இப்போ நமக்கு வந்து ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னதுன்னு தெரியும், 2x² - 1ன்னு தெரியும். ஆனால் ஜி ஆஃப் 2/xோட வேல்யூ தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக 2/x அதை நம்ம சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த இடத்துல எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த 2/x சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ 2 இந்த எக்ஸுக்கு பதிலாக வந்து 2/x, இந்த ஸ்கொயர் இருக்கா அதை நம்ம போட்டுக்கணும், ஹோல்² - 1. அப்போ வந்து 2 இந்த ஸ்கொயர் 2க்குமே காமனா. அப்போ வந்து இது 2 இங்கே 2க்கும் ஸ்கொயர் வந்துடும், எக்ஸுக்கும் ஸ்கொயருக்கு வந்துடும். 2க்கு ஸ்கொயர் போட்டால் 4 ஆயிரும், எக்ஸுக்கு ஸ்கொயர் போட்டால் x² ஆயிரும் -1. அப்போ இதையும் பெருக்குனா என்ன வரும், அதாவது பாயினாலும் பெருக்கல் தான் அர்த்தம். அப்போ வந்து 8 ஆயிரும் x² - 1. இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஜி ஆஃப் எஃபோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதாவது எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ ஜி ஆஃப் எஃபோட வேல்யூ ஈக்குவலாக இல்லை. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்னா எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு போடுவோம். இப்போ அடுத்தது நம்ம வந்து 3வது சம் பார்க்க போகிறோம். இப்போ 3வது சம் பார்க்க போகிறோம். 3வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 6/3, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 - xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்ஆ அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் ஜியை கண்டுபிடிப்போம். எப்போதும் போல் எஃப்ஐ வந்து ஃபஸ்ட் இருக்கிறத எப்போதும் நம்ம வெளியே போடுறோம், அடுத்தது 2வது நம்பரை உள்ளக்க போடுறோம் ஜிஎக்ஸ். இப்போ வந்து இதோட வேல்யூவை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் ஜிஎக்ஸோட வேல்யூ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 3 - xன்னு நமக்கு தெரியும், அது நம்ம இதில் போட்டாச்சு. இப்போ வந்து எஃப் ஆஃப் 3 - xோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, x + 6/3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நமக்கு எஃப் ஆஃப் 3 - xோட வேல்யூ தேவை. அப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து 3 - xை மாற்றி சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து இங்கே எக்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நம்ம 3 - xை போடுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 - x, அதுக்கப்புறம் +6 இருக்கா அதை போட்டுக்கிறோம், /3 இருக்கா. அப்போ வந்து இது பண்ணால் என்ன கிடைக்கும், -x 3ஐயும் 6ஐயும் கூட்டினா 9ன்னு கிடச்சிரும் /3. இப்போ நமக்கு வந்து என்னோட வேல்யூ கிடச்சிட்டுனா எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ கிடச்சிட்டு. இப்போ நம்ம வந்து அடுத்தது என்னதை கண்டுபிடிக்க போகிறோம்னா ஜி ஆஃப் எஃப்ஐ கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம இப்போ எப்படி எழுதுவோம்னா ஜியை வெளியே போட்டுக்கிடுவோம், எஃப்ஐ உள்ளே போடுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, x + 6/3. நமக்கு வந்து இதோட வேல்யூ தெரியாது, அதாவது ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ தெரியும், ஆனால் அது என்னதுன்னா 3 - x. அப்போ வந்து இதை வச்சு நம்ம இதை சப்ஜெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஜி ஆஃப் x + 6/3ஓட வேல்யூ நமக்கு இப்போ தேவை. அப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து x + 6/3 சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ வந்து 3 இங்கே இருக்குது, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன சப்ஜெக்ட் பண்ண போகிறோம்னா x + 6/3 சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு இப்படி கிடச்சிட்டா இப்போ நம்ம இதுக்கு வந்து குறுக்கு பெருக்கல் போடுறோம். போட்டால் என்ன வரும், இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1 3 3. இப்போ இதையும் பண்ணால் 3 9ன்னு வந்துடும். மைனஸ் இங்கே இதை பெருக்கணும் போது வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா x + 6. அப்போ வந்து 9, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் நம்ம பெருக்குவோம். அப்போ வந்து -x - 6/3ன்னு கிடச்சிரும். அப்போ இது பண்ணால் இது என்ன வரும்னா -x 9லேருந்து -6 கழிச்சா நமக்கு 3 தான் வரும், 3/3. இப்போ வந்து நம்ம ஜி ஆஃப் எஃபோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு, 3 - x/3ன்னு. இந்த ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூவும் ஜி ஆஃப் எஃபோட வேல்யூவும் ஈக்குவலாக இல்லைல்ல. அப்போ நம்ம என்ன எழுதணும்னா எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். இப்போ நம்ம வந்து 3வது சம் வந்து இது ஈக்குவல்ட்டா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டோம், இல்லைன்னு ஆன்சர் கிடச்சிட்டு. அடுத்தது வந்து 4வது சம் பார்க்க போகிறோம். இப்போ 4வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + x, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x - 4 அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்ஆ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஃப் ஆஃப் ஜியை கண்டுபிடிப்போம். இதை நம்ம எப்போது எப்படி எழுதுவோம்னா எஃப்ஐ ஃபஸ்ட்டு போட்டுக்கிடுவோம், ஜியை உள்ளே போடுவோம், ஜி ஆஃப் எக்ஸ். அது இருக்கிறத ரெண்டாவது இருக்கிற நம்பரை ரெண்டாவது. இப்போ வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், x - 4. அதை நம்ம இதில் வந்து சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம எது கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் x - 4ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தெரியும், 3 + xன்னு.
அப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக வந்து எக்ஸ் மைனஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ வந்து இந்த 3 அப்படியே போட்டாச்சு. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னா எக்ஸ் மைனஸ் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸு இந்த மைனஸ் 4ல் வந்து 3 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா -1 கிடைக்கும். அப்போ வந்து எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா எக்ஸ் மைனஸ் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம ஜி ஆஃப் எஃபோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதே எப்போதும் எப்போ போல் எப்படி எழுதுவோம்னா ஜியை வெளியே போட்டுக்கிடுவோம், எஃப்ஐ உள்ளக்க போட்டுக்கிடுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர் எப்போதும் போல் ஃபஸ்ட்டு போடணும், 2வது நம்பர் உள்ளக்க போடணும். இப்போ வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க 3 + எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் இது நம்ம சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம் 3 + எக்ஸ்ன்னு. அப்போ வந்து நமக்கு ஜி ஆஃப் 3 + எக்ஸோட வேல்யூ தேவை. நமக்கு வந்து ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் 4ன்னு, அதை நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு எதோட வேல்யூ வேணும்னா ஜி ஆஃப் 3 + எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 3 + எக்ஸை சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ வந்து 3 + எக்ஸ் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஜெக்ட் பண்ணியாச்சு. -4 அதுக்கப்புறம் இருக்குது, அதை போட்டாச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸு -4ல் 3 கழிச்சா நமக்கு வந்து -1 கிடைக்கும். அப்போ வந்து ஜி ஆஃப் எஃபோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம்மில் வந்து எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ ஜி ஆஃப் எஃபோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்னா எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். இதோட இந்த 4வது சம் முடிஞ்சிட்டு அடுத்தது 5வது சம் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம 5வது சம் பார்க்க போகிறோம். அதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வந்து எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஃப் ஆஃப் ஜியை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து எஃப்ஐ வெளியே போடுவோம், இருக்கிற ஜியை 2வது போடுவோம் உள்ள. இப்போ வந்து ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க 1 + எக்ஸ்ன்னு. அதை நம்ம இதில் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா எஃப் ஆஃப் 1 + எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் சம்மில் கொடுத்துருக்காங்க 4x² - 1ன்னு. ஆனால் வந்து நமக்கு எஃப் ஆஃப் 1 + எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 1 + எக்ஸை சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 இந்த எக்ஸு இங்கே இருக்கா, இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 + எக்ஸை நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் இருக்கா, அந்த ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கிறோம் -1. இப்போ வந்து இதில் என்ன இருக்குன்னா 4, இது வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவோட ஒத்துருக்கா. a + b த ஃபார்முலானா a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + 2ab + b². இந்த ஃபார்முலாவோட ஒத்துருக்கா. இதை நம்ம வந்து இதில் சப்ஜெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ வந்து இங்கே a இருக்கிற இடத்துல வந்து இங்கே 1 இருக்குது. அப்போ வந்து b இருக்கிற இடத்துல வந்து எக்ஸ் இருக்குது. அப்போ வந்து a², அப்போ வந்து 1² போடுகிறோம் ப்ளஸ் 2ab. அப்போ வந்து 2, ஏயோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ வந்து எக்ஸு ப்ளஸ் b². அப்போ b² எக்ஸு, பியோட வேல்யூ எக்ஸு தானே, அப்போ x² அப்படின்னு போட்டுக்கிறோம் -1. அப்போ 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். இதை பெருக்குனா வந்து 2x அப்படின்னு வரும் ப்ளஸ் x². இந்த இருக்கிற -1 அப்படியே எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா இந்த 4 உள்ளக்க கொண்டு போய் பெருக்கணும். அப்போ வந்து உள்ளக்க கொண்டு போய் பெருக்க போகிறோம். அப்போ வந்து 1 நாள் 4ன்னு கிடச்சிரும். நம்ம இருக்கிறோம் இதுக்கு பெருக்கும்போது 2 நாள் 8, இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸுன்னு போட்டுருவோம். அதுக்கு இந்த 4 இங்கே கொண்டு போய் பெருக்கும்போது வந்து 4x² வந்துடும். -1 அப்படி போட்டிருக்கோம். இப்போ வந்து 4x² இருக்குது ப்ளஸ் 8x இருக்குது. இந்த 4லேருந்து -1 கழிச்சா நமக்கு வந்து +3 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து எதை கண்டுபிடிக்க போகிறோம்னா ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து 2வது வந்து நம்ம ஜி ஆஃப் எஃபோட வேல்யூவை கண்டுபிடிக்கும். இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா ஜியை வெளியே போட்டுக்கிறோம், எஃப் உள்ளே போட்டுக்கிறோம். அப்போ வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அப்போ வந்து ஜியை வெளியே போட்டுக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 4x² - 1 அது போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஜி ஆஃப் 4x² - 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது நமக்கு தெரியாது. ஆனால் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க 1 + எக்ஸ்ன்னு. அப்போ வந்து நான் ஜி ஆஃப் 4x² - 1ஓட வேல்யூவை நம்ம இப்படி கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 4x² - 1 சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ வந்து இந்த 1 அப்படியே இருக்குது ப்ளஸ் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஜெக்ட் பண்ணுறோம்னா 4x² - 1 சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். மைனஸும் ப்ளஸும் ஒரே லைனில் இருந்தால் அது 1லேருந்து 1 கழிச்சா 0 தானே கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் 4x² மட்டும்தான் இருக்குது.
அப்போ நம்ம வந்து ஜி ஆஃப் எஃபோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிச்ச எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூவும் ஜி ஆஃப் எஃபோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இல்லை. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்னா எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்னு எழுதுவோம். இதோட இந்த சம் முடிஞ்சிட்டு. ரெண்டாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் அப்படின்னா கேயின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2 ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x - கேன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து எஃப் ஆஃப் ஜியை எப்போது எஃப்பை வெளியே போட்டுக்கிடுவோம், ரெண்டாவது ஜி இருக்கிறதுனால ஜியை உள்ளக்கு போட்டுக்கிறோம். இப்போ வந்து இதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 6x - கேயா, அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் 6x - கேன்னு ப்ராக்கெட். இப்போ வந்து எஃப் ஆஃப் 6x - கேயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க 3x - 2ன்னு +2ன்னு. அப்போ வந்து நமக்கு வந்து எஃப் ஆஃப் 6x - கேயோட வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 6x - கேயை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம் +2 அப்படி இருக்குது போட்டுக்கிறோம். இப்போ வந்து இந்த 3 உள்ள கொண்டு போய் பெருக்குவோமா. அப்போ வந்து 3 18x -3 வச்சுன்னா 3kன்னு வந்துடுமா +2. இப்போ வந்து நம்ம எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஜி ஆஃப் எஃபோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதாவது எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஜி ஆஃப் எஃபோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து ஜியை வெளியே போட்டுக்கிறோம், எஃப்ஐ உள்ளே போட்டுக்கிறோம். அதாவது ஃபஸ்ட் இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு போடணும், ரெண்டாவது இருக்கிற நம்பரை ரெண்டாவது போடணும். இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தெரியும், என்னது 3x + 2 அதை போடுறோம். இப்போ வந்து நமக்கு ஜி ஆஃப் 3x + 2ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து சம்மில் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6x - கேன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதோட வேல்யூ வேணும்னா ஜி ஆஃப் 3x + 2ஓட வேல்யூ வேணும். அப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல, அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக வந்து 3x + 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ வந்து 6 அப்படி இருக்கும். இந்த எக்ஸுக்கு பதிலாக 3x + 2ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இந்த -k அப்படி இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 6 உள்ளே கொண்டு போய் பிறகுனா 6 3 18 எக்ஸ், இந்த 2 உள்ளே கொண்டு போய் பிறகுனா 12, அது 2 12 -k அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஜி ஆஃப் எஃபோட வேல்யூ. சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்னா இந்த எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை நம்ம இந்த சைட் போட்டுக்கிறோம் 18x - 3k + 2ன்னு ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃபோட வேல்யூ இந்த கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம இந்த சைட் போட்டுக்கிறோம். கண்டுபிடிச்சிருக்கோமோ நம்ம அதை 18x + 12 -k. இப்போ நம்ம இதை ஈக்குவல் பண்ணுறோம். இந்த -18 இந்த -18, அதாவது இந்த எக்ஸை இந்த சைடு நம்ம கொண்டு வரோம், கேயும் இந்த சைடு கொண்டு வரோம், நம்பரை மட்டும் அந்த சைடு வச்சுக்கிறோம். இந்த -18 இங்கே இருக்குது, இந்த -18 இங்கே கொண்டு வரோம். இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு போனால் -18ன்னு ஆகிடுமா எக்ஸ். அதுக்கப்புறம் வந்து -3k இங்கே இருக்குது, இந்த கே, அதாவது இது -kயாக இருக்குது, இந்த சைடு வந்தால் +k ஆகிடும். இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, 12 மட்டும் இருக்குது. இந்த +2 இந்த சைடு போனால் -2 ஆயிரும். இப்போ வந்து 18xலேருந்து 18xை கழிச்சா வந்து 0 கிடச்சிரும். அடுத்தது நமக்கு என்ன இருக்கும்னா -3k + k, இதை ரெண்டையும் கழிச்சா நமக்கு வந்து -2k அப்படின்னு கிடைக்கும். 12லேருந்து 2 கழிச்சா 10ன்னு கிடைக்கும். அப்போது k ஈக்குவல் டு இங்கே இது 2 பெருக்கல்ல இருக்கா, அப்போ இங்கே கீழே வகுத்தலில் வந்துடும் -2ன்னு. இப்போ இது வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா 5, 1 2 2 I 2 10. அப்போ k ஈக்குவல் டு -5ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம கேயோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம வந்து ரெண்டாவது சம் செய்ய போகிறோம். அதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வந்து எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா கேயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். எஃப்ஐ வெளியே போட்டுக்கிடுவோம், ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு இருக்குது, வைக்கிறோம் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது, அது ரெண்டாவது போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், சம்மில் கொடுத்துருக்காங்க 4x + 5. அதை நம்ம வந்து ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் 4x + 5ன்னு. நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து சம்லேயே கொடுத்துருக்காங்க 2x - kன்னு.
ஆனால் நமக்கு வந்து எஃப் ஆஃப் 4x + 5ஓட வேல்யூ தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து 4x + 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிடுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 2. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம்னா 4x + 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இந்த -kயை அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ வந்து இது 2 உள்ள கொண்டு போய் நம்ம பெருக்குவோம். அப்போ வந்து 4 2 8 8x 5 I 2 10. அப்போ வந்து 10 - kன்னு கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம் என்னென்னு. அடுத்தது நம்ம இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம்னா ஜி ஆஃப் எஃபோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஜி ஃபஸ்ட் இருக்கிறதுனால மொதல் போடுவோம், அடுத்தது எஃப் ரெண்டாவது இருக்கிறதுனால ரெண்டாவது போடுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ்னு. இப்போ வந்து ஜி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 2x - kன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக வந்து 2x - kயை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டோம். அப்போ நமக்கு வந்து இது கிடச்சிரும். நமக்கு வந்து எஃப் ஆஃப் 2x - kயோட வேல்யூ தேவைப்படுது, ஆனால் நமக்கு வந்து அது தெரியாது. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னா 4x + 5ன்னு இதில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜி ஆஃப் 2x - kயோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து 2x - kயை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து 2x - kயை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 5 இருக்குது, அதை நம்ம அப்படியே போட்டாச்சு. இப்போ இந்த 4 உள்ளக்கு கொண்டு போகிறோமா, 4 2 8x. அதேமாதிரி இங்கே -kன்னு இருக்குது, 4ஓட பெருக்கமாக வந்து -4k அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த +5 இருக்குது, அது அப்படியே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஜி ஆஃப் எஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் ஜி ஆஃப் எஃப். நம்ம வந்து எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, அது என்னதுன்னா 8x + 10 - k. அதுக்கு நம்ம எழுதியாச்சு ஈக்குவல் ஜி ஆஃப் எஃபோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 8x - 4k + 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம வந்து கேயோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து இந்த சைடு நம்பர்லாம் வச்சுட்டு வேரியபிள்லாம் இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அதாவது 8x இங்கே இருக்குது, இந்த 8x இங்கே வந்தால் -8x ஆயிடும். இங்கே -k இருக்குது, இந்த k அதாவது -4k இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது வந்து +4k ஆயிரும். இங்கே 5 அப்படி இருக்குது, இந்த +10 வந்து இந்த சைடு போகும்போது -10 ஆயிடுது. ஏன்னா ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது சைன் மாறும். இப்போ வந்து இதுவும் கழிச்சா நமக்கு 0 தான் கிடைக்கும், அதனால அதை விட்டுட்டோம். அடுத்தது 4kலேருந்து 1k கழிச்சா நமக்கு வந்து 3k கிடைக்கும். இங்கே வந்து 5லேருந்து -10 வந்து நம்ம கழிச்சோம்னா நமக்கு வந்து -5 கிடைக்கும். இப்போ வந்து இந்த 3 இது கூட பெருக்கல்ல இருக்குது, அப்போ இந்த சைடு போனால் வகுத்தல் ஆயிரும். அப்போ -5 அப்படி இருக்குது, இந்த பெருக்கல்ல இருக்கிறது இங்கே போய் வகுத்தல் 3 ஆயிடுது. அப்போ கேயோட வேல்யூ -5/3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம சம்மில் நம்ம வந்து கேயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதை கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த சம் அவ்வளோதான். நம்ம வந்து 3வது சம்மை கண்டுபிடிக்க போகிறோம். அதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வந்து எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஃப் ஆஃப் ஜியை கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஜியை நம்ம எப்படி எழுதுவோம்னா எஃப்ஐ வெளியே போட்டுக்கிடுவோம், ஜியை உள்ளக்க போடுவோம். அப்போ வந்து எப்போதும் ஃபஸ்ட் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு, ரெண்டாவது நம்பரை ரெண்டாவது போட்டிருக்கோம். இப்போ வந்து எஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது x + 1/2. அதை நம்ம இதில் சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நமக்கு எஃப் ஆஃப் x + 1/2ஓட வேல்யூ தேவை, ஆனால் அது நமக்கு தெரியாது. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சம்மிலேயே கொடுத்துருக்காங்க 2x - 1ன்னு. அதை நம்ம இப்படி எழுதியிருக்கோம், 2x - 1ன்னு இங்கே எழுதியாச்சு. இப்போ வந்து எஃப் ஆஃப் x + 1/2ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து இந்த 2 அப்படியே போட்டாச்சு. இந்த எக்ஸுக்கு பதிலாக வந்து நம்ம x + 1/2 சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து x + 1/2 சப்ஜெக்ட் பண்ணுறோம். இந்த -1 அப்படியே இருக்குது. இதையும் வகுக்கலாம்ல, அப்போ வந்து இதுவும் வகுத்துடலாம். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்னா x + 1 - 1. இது ரெண்டையும் கழிச்சா 0 தானே கிடைக்கும், பேலன்ஸ் x மட்டும் கிடச்சிச்சு. அடுத்தது வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எஃப்ஐ கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஜியை போட்டுக்கிடுவோம், ரெண்டாவது எஃப்ஐ போட்டுக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 2x - 1 அது இதில் போடுறோம், 2x - 1ன்னு. இப்போ நமக்கு வந்து ஜி ஆஃப் 2x - 1ஓட வேல்யூ தேவை, ஆனால் நமக்கு வந்து அது தெரியாது. ஆனால் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ தெரியும், சம்மில் கொடுத்துருக்காங்க x + 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஜி ஆஃப்
2x மைனஸ் ஒன்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக வந்து 2x மைனஸ் ஒன்றை வந்து நம்ம சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ வந்து 2x மைனஸ் ஒன்றை இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஜெக்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது, ப்ளஸ் ஒன்று இருக்குது, அந்த ப்ளஸ் ஒன்றை போட்டாச்சு, பை 2 போட்டாச்சு. இதையும் கழிச்சா 0 ஆயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 2x பை 2ன்னு இருக்கும். இது ரெண்டையும் வகுத்துடலாம். அப்போ வந்து பேலன்ஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் என காட்டுங்கன்னு கேட்டாச்சு. அப்போ வந்து நம்ம எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூவும் எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், ஜி ஆஃப் எஃபோட வேல்யூவும் எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்து எழுத போகிறோம். எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ். இதோட இந்த சம் அவ்வளோதான். 4வது சம் பார்க்க போகிறோம். அதில் வந்து எஃப் ஆஃப் எஸ் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 எனில் ஏஏ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏயோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏயை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா ஜியை ஃபஸ்ட்டு நம்ம போடுவோம், வைக்கிறோம், 2வது நம்பரை 2வது போடுவோம், எஃப் ஆஃப் ஏன்னு போடுவோம். இப்போ வந்து நம்ம எஃப் ஆஃப் ஏயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1ன்னு. அப்போ எஃப் ஆஃப் ஏயோட வேல்யூ என்ன தான் இருக்கணும்னா எஃப் ஆஃப் ஏ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இந்த ஏயை சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குல்ல, அப்போ நம்ம வந்து இந்த ஏயை சப்ஜெக்ட் பண்ணால் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 1ன்னு கிடச்சிரும். அப்போ வந்து எஃப் ஆஃப் ஏயோட வேல்யூ வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கிடச்சிட்டு அதை நம்ம இதில் சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ தானே, அதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை இதில் எழுதியிருக்கும். இப்போ வந்து ஜி ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1ஓட வேல்யூ நமக்கு தேவை. அதாவது ஜி ஆஃப் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 1ஓட வேல்யூ நமக்கு தேவை. ஆனால் நமக்கு வந்து ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் 2ன்னு. இதிலேருந்து நம்ம வந்து ஜி ஆஃப் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 1ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாகவும் நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டிருக்கோம், இந்த மைனஸ் 2 அப்படியே இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 1ஐயும் மைனஸ் 2ஐயும் இது பண்ணால் நமக்கு வந்து மைனஸ் 3ன்னு கிடைக்கும். அப்போ வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 3 ஈக்குவல் டு 1ன்னு நமக்கு கிடச்சிருமா. அப்போ வந்து இந்த ஏ ஸ்கொயர்டு இங்கேயே இருக்குது, இந்த மைனஸ் 3 இந்த சைட் போனால் ப்ளஸ் 3 ஆயிரும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 4ன்னு ஆயிரும். இங்கே ஏ ஸ்கொயர்டு இருக்குது, இந்த ஏ ஸ்கொயர்டில் இருக்கிறனால இந்த சைட் போனால் ரூட் போடுவோம். அப்போ வந்து 4 ரூட்டு, 4லேருந்து ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கிடைக்குமா. இதுதான் ஏயோட வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 5வது சம் பார்க்க போகிறோம். 5வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் இஸ் டி எம் கிவ்ஸ் என்ற சார்பு எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு என காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து இயல்எண் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டோட வேல்யூ இயல்எண் தான், அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம எஃப் ஆஃப் எம்மோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம், எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3. இப்போ வந்து நம்ம எம்முக்கு பதிலாக 1ன்னு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த எம் இருக்கிற இடத்துல நம்ம 1 போடுவோம். எம் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் எம்னா 1 ப்ளஸ் 3. அப்போ வந்து 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 கூட்டினா 5ன்னு கிடைக்குது. இதே இது எம் ஈக்குவல் டு 2ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு வந்து எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்னவா இருக்கும், இதில் எம் இருக்கிற இடத்துல 2 போட்டுருவோம், அதில் ஸ்கொயர்டுன்னு போட்டிருக்கோம், அதனால் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. இப்போ வந்து 2 4ன்னு கிடச்சிருமா, ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 இதில் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும், 9 கிடைக்கும். அதே மாதிரி எம் ஈக்குவல் டு 3ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு அதில் எம் இருக்கிற இடத்துல 3 போடுவோம். அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. அப்போ 3 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3, அப்போ 15ன்னு கிடைக்குது. அப்போது இதுலேயும் வந்து 1 2 3ன்னு போட்டால் 5 9 15ன்னு கிடச்சிருக்கு. இப்படி ஒச்சையன்களாக தான் கிடச்சிட்டு போகும். அதனால் நம்ம இதிலேயே ஸ்டாப் பண்ணிடலாம். இதேமாரி 4 5 கிடைச்சாலும் இதேமாரி தான் கிடச்சிட்டு போகும். அதனால் நம்ம ஒரு பேசிக்காக ஒரு 3 வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து அம்புக்குறி படம் போட போகிறோம்.
இப்போ வந்து நமக்கு கிடைச்ச வேல்யூ நம்ம வந்து அம்புக்குறி படம் போட போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எம்மோட வேல்யூனா எம்னா இயல்எண் தானே, இயல்எண் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே இயல்எண் தான். அப்போ 1 2 3 4 5 6 7 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் 1 2 3 4 6 7 8 9 10 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ வந்து 1லேருந்து 5க்கு உறவு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1லேருந்து 5 குறிக்கு அம்புக்குறி போடணும். அதே மாதிரி 2லேருந்து 9க்கு உறவு இருக்குதுன்னு அர்த்தம் போட்டாச்சு. இப்படி இது போயிட்டே தானே இருக்கும். அப்போ வந்து என்ன இதில் அதாவது எம்மில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வந்து ஒரே நம்பர் கூட இங்கே வந்து உறவில் இல்லை, எல்லாமே தனித்தனி நம்பரோட தானே உறவில் இருக்குது. அப்போ இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு தான் அப்படின்னு நம்ம எழுதினா போதும். அதாவது வீச்சகத்தின் ஒவ்வொரு உறுப்பும் மதிப்பகத்தின் ஒரே ஒரு உறுப்புடன் மட்டுமே தொடர்புடையது. எனவே இது ஒன்றுக்கொன்றான சார்பு நம்ம எழுதிடுவோம். இதோட இந்த சம் அவ்வளோதான்.